Hello everyone, welcome back to Geek Forum Tamil. இப்போ ரீசெண்டாக எல்லாராலையும் ரொம்ப அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் தான் இந்த ட்ரோன் கேமராஸ் அப்படிங்கிறது. அந்த வகையில் நிறைய ட்ரோன்ஸ் வந்துருச்சு. பட் இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது அந்த ட்ரோன்ஸை தயாரிக்கிறதுல கிங் மேக்கர் அப்படின்னு இந்த டிஜே அவங்கள சொல்லலாம். பிகாஸ் இவ்வளோ காலம் எப்படின்னாலும் இப்போ இந்த ட்ரோன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது இந்த டிஜே அவங்க தான். ஸோ அந்த வகையில் டிஜே இவங்க ரீசெண்டாக நிறைய ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் DJI Mavic Air 2 அப்படிங்கிறது ஒரு வேறு லெவல் ட்ரோன் அப்படின்னு தாங்க சொல்லணும். பிகாஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு அவங்க அந்தளவு ஃபீச்சர்ஸை அதில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட் அதான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த டிஜேயோட Mavic Air 2 பற்றி தான் பேச போகிறோம். 2021 இந்த Mavic Air 2 மற்ற ட்ரோன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு வர்த்தான ட்ரோன் தானா, நீங்கள் அதை வாங்கலாமா, அண்ட் நான் இந்த Mavic Air 2 யூஸ் பண்ணதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட டிசைனை பற்றி பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது ஃபோல்டபிள் டிசைன் ட்ரோன் அப்படிங்கிறனால என்னால் எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போய் யூஸ் பண்ணாது ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக பேக்லேயும் சரி கையிலையும் சரி ஈஸியாக கேரி பண்ணிட்டே போயிடலாம். அது இந்த ட்ரோனோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததான் இந்த பர்டிகுலர் ட்ரோனில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த ட்ரோனை நம்மளால் லெஃப்ட் ரைட் மேலே கீழேன்னு நம்மளால் எந்த சைடில் வேணாலும் இதை ஃப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதனால் ரொம்பவுமே டீட்டெயில்டான கிளியரான ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி 4K and HDR குவாலிட்டியில் வீடியோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட்டேஜ்லாம் ஸ்லிக்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் நீங்கள் $1000 கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல ட்ரோனை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த Mavic Air 2 உங்களுக்கு ரொம்பவுமே கரெக்டாக இருக்கும். இந்த டிஜேயோட Mavic Air 2 பார்க்குறப்ப டிஜேயோட கன்சியூமர் ட்ரோன்ஸ் லிஸ்ட்டில் மிடில் சைல்டு, அதாவது பிட்வீன் இதை விட கம்மியான ஃபீச்சர்ஸ் இருக்கிற ட்ரோன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கிற ட்ரோன்ஸுக்கும் மிடில் இருக்க அட் த சேம் டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிளான ட்ரோன்னு இந்த Mavic Air 2 சொல்லலாம். அண்ட் பார்க்கறதுக்கு Mavic Mini மாதிரியே இருந்தாலும் அதை விட ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ட்ரோன்னு இதை சொல்லலாம். நீங்கள் இப்போ தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இல்லைனா இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பிகினராக இருந்தால் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிறது அப்படின்னா இந்த Mavic Mini ட்ரோன் எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இருந்தாலும் இந்த Mavic Air 2ல டிஜேங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம், அதாவது நம்ம ட்ரோன்ஸை ஃப்ளை பண்ணுறப்ப நம்ம அதோட ஜாய்ஸ்டிக்லேயே இல்லைனா அந்த ரிமோட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிருக்க டிஸ்பிளே மூலமாக தான் அதை நம்ம பார்ப்போம். அண்ட் இதில் ஹையர் குவாலிட்டி ஃபோட்டோ அண்ட் வீடியோ பண்ணிக்கூடிய வசதியும் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஆட்டோமேட்டட் ஃப்ளைட் ஃபீச்சர், இப்படி இம்ப்ரெசிவான ஃபீச்சர்ஸ் இதில் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த Mavic Air 2வோட ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிற சைடில் இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் ரொம்பவுமே இம்ப்ரூவாக இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாரும் ஈர்க்கிற விஷயம் அப்படி இல்லைனா எல்லாரும் எக்ஸைட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த ட்ரோனோட வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுற அந்த விஷயத்தில் இவங்க ரொம்பவுமே நல்ல குவாலிட்டியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ட்ரோனில் 4K வீடியோ 60 ஃப்ரேம் per secondல 120 Mbps ஸ்பீட் வரைக்கும் நம்மளால ரெக்கார்ட் பண்ணிக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உண்மை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா அதிகமாக எல்லா இடத்துலையும் நான் வீடியோ ஷூட் பண்ணுறது இந்த ட்ரோனில் தான். ஏன்னா இதோட வீடியோ குவாலிட்டியெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் இதோட ஷார்ட்ஸ் பற்றி கவலைப்படுறீங்களா இல்லைன்னா சொதப்பிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்வேன். அண்ட் எப்படியும் நம்மளால் அதை எடிட்டிங்லேயோ இல்லைன்னா கலர் கரெக்ஷன்லேயோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் பர்சனலாக அந்த ஒரு விஷயத்தில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்வேன். அண்ட் அடுத்தது இந்த Mavic Air 2ல எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயம் என்னன்னா இதோட ஃப்ளைட் டைம் தாங்க. ஏன்னா இந்த DJI ட்ரோனில் இவங்க இதுக்கான ஃப்ளைட் டைமை மேக்ஸிமம் 34 minutes வரை கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இதை டிஃப்ரெண்ட் மாடலெல்லாம் டெஸ்ட் பண்ணதில் 32 minutes வரை என்னால் ஃப்ளைட் டைமை பார்க்க முடியுமா இருந்துச்சு. அண்ட் அது உண்மையில் ஒரு இம்ப்ரெசிவான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரிஜினல் Mavic பார்த்தோம்னா அதோட ஃப்ளைட் டைம் 20 minutes கொடுத்துருந்தாங்க. பட் அந்த டைமை ஹிட் பண்ணுற மாதிரி அந்தளவு அது பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கப்போ இந்த Mavic Air 2ல இவங்க கொடுத்துருக்கிறது ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அந்த வகையில் இந்த Air 2வோட ஃப்ளைட் டைம் தான் இதோட கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இருந்தாலும் அது மட்டும் இல்லைங்க, இதோட டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் கூட 9.5 kilometers வரை ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுது. அண்ட் நான் இதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். பட் நீங்களும் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அது ரொம்பவுமே ரிஸ்க்கான விஷயம். பிகாஸ் இந்த சிச்சுவேஷனில் அந்த ரிமோட் கண்ட்ரோலில் ஃபிக்ஸ் பண்ண அந்த டிஸ்பிளேல மட்டும் பார்த்தாது ட்ரோன் கூட விஷுவல் கண்டெக்டும் கட்டாக இருக்கணும். அண்ட் அந்த ஸ்க்ரீனில் நம்ம பறக்க வேண்டிய ஹைட் லிமிட் வந்துருச்சுன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லிமிட்டை தாண்டி மேலே போயிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்ததான் இந்த Mavic Air 2ல ஆக்டிவ் ட்ராக் மோடுன்னு ஒன்று இருக்குது, ஸ்பாட்லைட்னு ஒன்று இருக்குது. அந்த ரெண்டு மோட்ஸுமே கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா கேமரா ஒரு மூவிங் சப்ஜெக்ட்ல பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை ட்ராக் பண்ணிட்டே வீடியோ பண்ணிட்டு போகும். பட் இது ரெண்டுக்கும் இருக்க மெயினான டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிவ் ட்ராக் மோட் ஒரு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் நம்மளாலையும் தேவையான மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இருந்தாலும் வீடியோ பண்ணிட்டு போறப்ப ஆப்ஸ்டாக்கிள் அந்த மாதிரி எதுவும் வந்தால் அதை அவாய்ட் பண்ணி கண்டினியூவாக சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ண பார்த்துலேயே போகும். அடுத்தது நம்ம ஸ்பாட்லைட் மோட் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹியூமன் பைலட் மோடாக தான் இருக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ண சப்ஜெக்டே தான் இந்த மோட்டும் ஃபாலோ பண்ணும். அண்ட் நம்மளால அதோட வியூ ஆங்கிள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் சப்ஜெக்ட் ட்ராக் பண்ணாது. என்னன்னா இன்கேஸ் நம்ம எதுவும் ட்ராக் பண்ணிட்டு ஷூட் பண்ணிட்டு போறப்ப ஒரு பில்டிங் தாண்டி எங்கேயாச்சும் ட்ரோன் போயிருச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் அது மிஸ் பண்ணிடும். ஆக்டிவ் ட்ராக்ல மாதிரி அந்த ஆப்ஸ்டாக்கிளோ எதுவும் இருந்தால் அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி இந்த மோட்ல இருக்காது. பட் இதுக்கு வந்த ட்ரோன்ஸ்ல எல்லாம் நாங்களே ட்ராக் பண்ணி நாங்களே ஷார்ட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த Mavic Air 2 பார்த்தோம்னா ஸ்பாட்லைட் மோட்ல கூட ஒரு ஹியூஜ் ரேஞ்ச், அதாவது ரொம்பவுமே அதிகமான ஷார்ட்ஸ் நம்மளால எடுக்க முடியுமா. ஆல்சோ ஆக்டிவ் ட்ராக் கூட இருக்கிறதுனால இன்னும் ஈஸியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த Mavic Air 2ல இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நாங்க எதிர்பார்க்குறது என்னன்னா Mavic 2 லைன்ல கூட இந்த மாதிரியான இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் 2021 இந்த ட்ரோன் வாங்குறதுக்கு
ஒரு வர்த்தான ட்ரோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இந்த ஒரு பிகினராக இருந்தாலும் ப்ரோவாக இருந்தால் கூட இந்த ட்ரோன் ரொம்பவுமே சூட்டபிளான ஒரு ட்ரோன்னு தான் சொல்லணும். அண்ட் இதை விடவும் மேனுவலாக கண்ட்ரோல் வேணும், இன்னும் குவாலிட்டியான இமேஜஸ் கேப்சர் பண்ணணும், வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா டிஜேயோட FPV கூட ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு அது ரொம்பவுமே ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரோனாக தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரோனோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ அண்ட் அதோட ப்ரைஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த Mavic Air 2 யூஸ் பண்ணதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ அந்த வகையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க, நீங்களும் ஏற்கனவே Mavic Air 2 வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா, இல்லைனா வாங்க போகிறீங்கன்னா உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான நிறைய டெக் ப்ராடக்ட்ஸ், அன்பாக்சிங் ரிவ்யூஸ், டெக் பற்றின நியூஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then நான் உங்கள் ரிசான் from Geek Forum signing off.